என் விதி எவன் தலையில் எழுதப்பட்டதோ, என் வாழ்க்கையே ஊனம்தான். பலமுறை கேட்டுவிட்டேன் இந்த வார்த்தையை, பிறந்தது முதல் இன்று வரை. என் பிறப்பை குறை கூறும் நபர் உண்டு. இவன் பிறப்பே சாபக்கேடு என்று கூறியவர்கள் உண்டு. இவன் போன ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தானோ அதான் இப்படி இருக்கிறான் என்பார்கள் பலர். திருநெல்வேலி அருகே எனது ஊர். எனக்கும் ஓடியாட ஆசைதான். ஆனால் எனக்கோ ஒற்றைக்கால் ஊனம். நான் யாரிடமும் அனுதாபத்தை எதிர்பார்ப்பதில்லை. குழந்தை முதல் பள்ளி பருவத்திலும் கல்லூரி பயிலும் போதும் இன்று வேலைக்கு செல்லும் வரை என்னை பற்றி பல இழிச்சொல்லும் பல பழிச்சொல்லும் கேட்டுவிட்டேன். சராசரி மனிதன் நான் இல்லை. ஏன் தெரியுமா? தன்னை பற்றி மட்டுமே சிந்திப்பவன் தானே சராசரி மனிதன். பல பேர் மத்தியில் சென்று அமர எனக்கு பயம்தான். இவர்களின் முன்பு நான் சிரித்தாலும் அமைதியாயிருந்தாலும் கோபப்பட்டாலும் இவர்கள் என் ஊனத்தை குறை கூறுவார்கள் என்பதுதான். வாழ்க்கையில் தற்கொலை எண்ணம் எங்களுக்கு அடிக்கடி வரும். நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்தவனில்லை என்று ஒவ்வொரு நாட்களையும் கடந்து விடுவேன். அரசாங்கம் எங்களுக்கு கொடுத்த சலுகையை கேலி செய்தவர்களும் உண்டு. இவனைப் போல ஊனமாய் பிறந்தாலாவது அரசு வேலை கிடைத்திருக்கும் என்று கேலி செய்தவரும் உண்டு. ஒரு முறை இருசக்கர வாகனத்தில் நான் சென்றபோது ஒரு கார் என் பைக்கில் மோதி விபத்து ஏற்பட்டது. அதில் என்னுடைய மற்றொரு காலும் அடிபட்டது. அப்போது என் வேண்டுதல், இறைவா, என் வாழ்க்கையை நான் வாழவே இல்லை. நான் பேசினால் இப்படி இருக்கும்போதே இவனுக்கு இவ்வளவு வாய் என்கிறார்கள். நான் கோபப்பட்டால் இதனால்தான் நீ இப்படி இருக்க என்கிறார்கள். அவரவர் வாழ்க்கை அவரவர் தலையெழுத்தின்படிதான் நடக்கும் என்கிறார்கள். ஆனால் என் வாழ்க்கை என் தலையில் எழுதவில்லை. எவனோ என் வாழ்க்கையை கேலியாக எனக்கோ கேள்வியாக செல்கின்றது. என் உயிர் இன்றே மாண்டாலும் இன்றே நல்லதுதான் என்று இறைவனிடம் வேண்டினேன். தவறுகள் ஏதும் எனது இல்லை. இந்த பிழைக்கும் எனக்கும் தொடர்பில்லை. இரக்கம் ஒன்றை காண்பதற்கு கடவுள் அனுப்பி வைத்த பொருள் நாங்கள். மாற வேண்டியது நாங்கள் அல்ல.